அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான முதல் நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டிற்கான முதல் நோட்டிஃபிகேஷனாக இந்த மாதமே இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 98,000 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சியை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுதுங்க. சரிங்களா? இந்த 32,500 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சியுமே 3 விதமான போஸ்டிங் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் போஸ்டிங், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தமிழ்நாடுக்கு மட்டும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்க போகுது, ஸோ அதை பற்றின முழுமையான தகவல்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, அதற்கான கைடன்ஸ் என்ன ஃபுல்லாகவே நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி வயது வரம்பு, எந்த வயசுலேருந்து மினிமம் அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் என்ன வயசு இருக்கணும், அதே மாதிரி சம்பளம் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், எல்லாமே தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்யர்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் த 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சிங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் நாங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதுமானதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்ல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிராமின் டக் சேவாக், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜிடிஎஸ் கிராமின் டக் சேவாக், இதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து லெட்டர் வந்து ஏதாச்சும் வீட்டுக்கு வந்ததுன்னா, நம்ம லெட்டர் வந்ததுன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் கிராமின் டக் சேவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மாஸ்டர், கொரியர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு உண்மையான பேர் கிராமின் டக் சேவாக் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து முழுக்க முழுக்க வேலை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில், அங்கே தான் வந்து இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்குலாம் வேலை இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு பின்கோடுக்கும் எவ்வளோ லெட்டர் வந்திருக்கு, எவ்வளோ கவர் வந்திருக்குது, ஸோ என்னென்ன பார்சல் வந்திருக்கு எல்லாமே கரெக்டாக பிரித்து சீல் பண்ணி சைன் பண்ணி கொடுக்குறதா அவருடைய வேலை.
அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏதாச்சும் லீவ்லயோ இல்ல மெடிக்கல் லீவ்லயோ போனாலும் ஆள் இல்லாத நேரங்கள்ல இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் இது எல்லாமே செயல்படுத்துவாரு. சரிங்களா? ஸோ அவருடைய வேலைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய நபர் அவர்தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் 32,500 வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா அப்ளை மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஆன்லைன் மெத்தடு தான். ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நம்ம பண்ணியாகணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஹவ் டு கேன் அப்ளை, அதாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இதில் ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர் மந்த் சேலரி 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,380 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்குங்க. இது ஸ்டார்டிங் பேசிக்கான சேலரி தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு 30,000லேருந்து 50,000 வரைக்கும் கூட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா? அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் அடுத்தடுத்து நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜென்ரலாக இருக்கிற கேட்டகரிஸ்க்கு. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில், அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிசியில் இல்லாமல் பிசி எம்பிசி ஓபிசியில் வருவீங்க, இல்லை பிசிஎம் எஸ்சிஎம் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் 3 வருஷம் வயது தளர்வு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னோம் இல்லையா யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்கன்னு. ஸோ அதாவது பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஎம், ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிசியில் தான் வருவீங்க. ஓபிசி செலக்ட் பண்ணி தான் நம்ம விண்ணப்பிப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸு ₹100 அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொன்னோம் இல்லையா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இது உங்களுக்கு ஃப்ரீ தான். அடுத்ததா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தடு ஆன்லைன் மெத்தடு தாங்க. சரிங்களா? அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்க முழுக்க 10வது மார்க்கில் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதில் மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மெரிட் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. அதுதான் மெயினான விஷயம். அடுத்ததா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். இதற்கு மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அதற்கு மேலே நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஆனா உங்களுக்கு வேலிடேட் கிடையாது. 10வது வச்சு தான் வேலிடேட் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டும் போடுவாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுங்க. இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இன்னைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.